வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான். ஏன் டே இன் மை லைஃப் வீடியோ போடுறது இல்லைன்னா, இதுக்கு எப்படி ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும், இது வீடியோஸ் ஆங்கிள் மாற்றி வைக்கணும். எடுக்கிறது கஷ்டம்தான், ஆனால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் எஃபோர்ட்டே போடாத வீடியோஸ் எல்லாம் வியூஸ் போகுது. ஆனால் டே இன் மை லைஃப் வீடியோஸுக்கு கொஞ்சம் எஃபோர்ட் அதிகமாக போடணும், ஆங்கிள்ஸ் எல்லாம் மாற்றி வைக்கணும், எடிட் பண்ணணும். ஆனால் இதுக்கு ஏன் வியூஸ் போக மாட்டேங்குதுன்னு தெரியல. எத்தனை பேர்த்துக்கு இது மாதிரி வீடியோஸ் பிடிக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். அது மட்டும் இல்லாமல் இனியும் எது மாதிரி வீடியோஸ் போடணுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவும் அக்காவும் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. அன்றைக்கி அப்பாவும் நானும் தான் இருந்தேன். ஒரு 2-3 நாளாகவே அம்மாவும் அக்காவும் ஹாஸ்பிட்டலில் இருந்ததுனால நான் தான் சமையலெல்லாம் பண்ணிவிட்டு, எனக்கு நைட் டியூட்டியாகவும் இருந்ததுனால நான் நைட் டியூட்டி கிளம்பி போயிடுவேன். மார்னிங் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதே மாதிரி ஈவினிங் நான் கிளம்பிடுவேன். நான் மட்டுமே இருந்ததுனால எனக்கு எப்படின்னா, கிச்சன் எப்போவுமே நீட்டாக இருக்கணும். அது நம்ம சமையல் பண்ணினாலும் பண்ணலைனாலும் நீட்டாக நம்ம எந்த பொருள் எங்கே எடுக்கிறோமோ அதே இடத்துல வைக்கிறது தான் என்னோட ஹேபிட்டு. எப்போவுமே சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமுமே நான் கிச்சனை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போவேன். ஃபஸ்ட்டு பாத்திரமெல்லாம் கொஞ்சம் இருந்தது, அது எல்லாமே கழுகி எடுத்து வச்சுட்டு அது ட்ரை ஆகிற டைம்லேயே கிச்சனை ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா தொடச்சி விட்டுறலான்னு தண்ணி கொஞ்சமாக தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல வெட் கிளாத் வச்சு ஃபுல் கிச்சனையும் ஒன் டைம் தொடச்சி விட்டுட்டேன். கிச்சன் மட்டும் இல்லை, கேஸ் ஸ்டவ் கூடயும் நல்லா தொடச்சி வச்சுருந்தோன்னா அந்த ஃபீலே தனியாக இருக்கும். நம்ம இப்போது சமையல் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டு திரும்ப சமையல் பண்ண வரும்போது கிச்சன் க்ளீனாக இருந்ததுன்னா நமக்கு பின்னையும் நல்லா சமைக்கணுங்கிற ஒரு இது வரும். அதனாலேயே கிச்சன் எப்போவுமே க்ளீனாக இருக்கணும்னு நினைப்பேன். எனக்கு அம்மாவுக்கு அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கும். அது எந்த விஷயத்துக்குன்னா, இந்த கிச்சனை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறது தான். எனக்கு எடுத்த பொருளாக அந்த இடத்துல வைக்கணும், அம்மாவாக இருந்ததுன்னா எடுத்துகிட்டு வேற ஒரு இடத்துல மாற்றி வச்சுருவாங்க. அதனாலேயே அடிக்கடி சண்டை வரும். உங்கள் வீட்டில் இது மாதிரி யாராவது இருக்காங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரை எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் நல்லா நீட்டாக இருப்பாங்க, இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா எடுத்து சாதனத்தை வேற ஒரு இடத்துல மாற்றி வச்சுருவாங்க. அது இவங்களுக்கு கண்டிப்பாக கோபம் வரும். அது மாதிரி டைப்பு தான் நானும். எடுத்து சாதனத்தை எடுத்த இடத்துல வச்சுட்டோன்னா நம்ம இன்னொரு டைம் போய் எடுக்கும்போது எந்த இடத்துலையும் நம்ம தேட வேண்டாம். அதனாலேயே எனக்கு எப்போவுமே வீடு நீட்டாக க்ளீனாக இருக்கணும்னே நினச்சிட்ருப்பேன். டெய்லி மார்னிங் எனக்கு எப்போவெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ இந்த ட்ரிங்க் நான் எடுத்துகிட்ருக்கிறேன். இந்த ட்ரிங்க்கு மெயினாக வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் அதுக்கப்புறம் தொப்பையெல்லாம் குறையிறதுக்கு நல்லாவே ரிசல்ட் தெரியும். நான் எடுக்கிறது வெயிட் லாஸ்க்கோ இல்லை தொப்பை குறையிறதுக்கோ இல்லை, நம்மளோட பாடி டீடாக்ஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அதனால தான் இந்த ட்ரிங்க் எடுத்துகிட்ருக்கிறேன். ஆனால் இதை குடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், நல்லா கசப்பாக இருக்கும். இதில் என்னெல்லாம் இன்க்ரீடியண்ட் இருக்குது, என்னெல்லாம் மெஷர்மெண்ட்ஸ் இருக்குதுங்கிறது நான் ஒரு வீடியோவாகவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் வேணும்னு செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே சாப்பிடணும் ஆனால் வெயிட் லாஸும் ஆகணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த ட்ரிங்க்கை யூஸ் பண்ணி பாருங்கள். பாத்திரமெல்லாம் கழுகி வச்சுருந்தது நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. அதையெல்லாம் அதோட இடத்துல எடுத்து வச்சுட்டு சிங்கையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டோன்னா நல்லா ட்ரை ஆகிரும். நம்ம எப்போவுமே கிச்சனை மட்டும் க்ளீனாக வைக்கக்கூடாது, சிங்கையுமே நல்லா க்ளீனாக வச்சுக்கணும். அப்போ தான் அந்த தண்ணி நிற்கிறது, கொசு வரதையெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியும். அதனாலேயே ஃபுல் ஒர்க்கு முடித்ததும் இந்த பாத்திரமெல்லாம் ட்ரை ஆனால எடுத்து வச்சுட்டு சிங்கை ஒரு வேஸ்ட்டான ப்ரஷ் வச்சு நல்லா ஃபஸ்ட்டு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா கழுவி விட்டுட்டு வைப்பர் வச்சு அந்த
தண்ணி வெள்ளம் வைப் பண்ணி விட்டுட்டோன்னா சிங்க் ஃபுல்லாக ட்ரை ஆகிரும் கொஞ்சம் நேரத்தில். கிச்சனே பார்க்குறக்கு நல்ல ஒரு ப்ளசன்ட் ஃபீலாக இருக்கும், ஒர்க் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கும். அடுத்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா சோஃபா கவர் வந்து எடுத்து க்ளீன் பண்ணி விட்டுருவேன். எப்போவுமே வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி சோஃபா கவரில் ஏதாவது மண் இது மாதிரி டஸ்ட்டெல்லாம் இருக்கும். அப்போ அதையெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டோன்னா நீட்டாக இருக்கும். எப்போவுமே க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி சோஃபா கவரெல்லாம் ஒரு டைம் எடுத்து நல்லா உதறிட்டு அதுக்கப்புறம் வீடும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுருவேன். எப்போவுமே வீடெல்லாம் பெருக்கி விட்டுட்டு சாம்பிராணி ஏற்றி வச்சுருவேன். அந்த வாசம் வந்து நல்லாயிருக்கும், அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் சாம்பிராணி ஒன்று வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாதமும் வெள்ளை கடலை குழம்பும் ஊறுகாயும் வச்சு சூப்பராகவே பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சாச்சு. எனக்கு எப்படி தோணுன்னா எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டா போதும்னு தான் நினைப்பேன். ஆனால் எல்லா ஒர்க்கும் இருக்கும்போது சாப்பிட்டு சரி அந்த ஒர்க்கெல்லாம் செய்யலான்னா கண்டிப்பாக என்னால் முடியாது. அதனாலேயே என்னெல்லாம் ஒர்க் இருக்குதோ அதையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். இதோட வீடியோவும் முடிய போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.